கோவை மாநகர காவல்துறை ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஏற்றபடி நடந்து கொள்வதாக காவல்துறையை விமர்சித்து யூடியூபில் வீடியோ வெளியிட்ட விவேகானந்தர் பேரவை அமைப்பின் தலைவர் ஜலேந்திரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவையில் விவேகானந்தர் பேரவை அமைப்பின் தலைவராக இருப்பவர் ஜலேந்திரன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காவல்துறையை விமர்சித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஜலேந்திரன் வெளியிட்ட வீடியோவில் கோவை மாநகரில் இருசக்கர வாகனங்கள் மூலம் நடந்த சம்பவங்களால் கலவரம் ஏற்பட்ட வரலாறும் இருக்கிறது. இந்துக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மாற்று மதத்தினருக்கு ஒரு மாதிரியாகவும் நடைமுறைகளை காவல்துறை கடைபிடிக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக காவல் ஆணையரை சந்திக்க முயன்றபொழுது அவர் சந்திக்கவில்லை. தாடி வைத்து குல்லா போட்ட வாகனங்களில் வருபவர்களிடம் ஒரு மாதிரியாகவும் சாதாரண இந்துக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் காவல்துறை செயல்படுகிறது. கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்காக இந்த பதிவு. மற்ற உயர் அதிகாரிகளும் இதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த கோவை மாநகரில் இருசக்கர வாகனத்தின் மூலமாக தலைக்கவசம் 3 பேர் பயணிக்கிறது, அப்புறம் ஒரு வழிச்சாலையில் போகிறது, இது எல்லாம்னால மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு கொலை ஏற்பட்ட வரலாறு இருக்குது இந்த கோயம்புத்தூரில். அதுலேயும் குறிப்பாக விடுதலை பட்சமாக நடந்துக்கக்கூடிய சில காவலர்கள் இருக்கிறனாலையும் மாற்று மதத்துக்கு முஸ்லீம் மதத்துக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் இந்துக்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் கடந்த காலத்தினுடைய கசப்பான வரலாறுகள்லாம் உண்டு. இப்பவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். கோவை குண்டுவெடிப்பு கைதியாக இருந்தவர்களுக்கு மாநகராட்சி கடை ஒதுக்க முடிவு செய்துள்ளது. போக்குவரத்தை காரணம் காட்டி கடைகள் அகற்றப்பட்டவர்களுக்கு கடைகள் வழங்குவதில்லை. இவற்றை சரி செய்யவில்லை என்றால் ஆரோக்கியமாக இருக்காது என பேசியிருந்தார். இந்நிலையில் யூடியூப் வீடியோ காட்சி அடிப்படையில் பெரிய கடைவீதி காவல் நிலைய போலீசார் விவேகானந்தர் பேரவை அமைப்பின் தலைவர் ஜலேந்திரன் மீது கலகம் செய்ய தூண்டுதல், இரு வெவ்வேறு சமூகங்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டுதல் ஆகிய 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.